அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தை மாத ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணும், தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும், மேலும் திருவாதிரை நட்சத்திரம் பாதவாரியான பலன்களையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திர அதிபதி ராகு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி குரு. திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்கள் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறவங்களாக இருப்பாங்க. எதுலேயுமே ஒழுங்கையும் நேர்மையும் விரும்புவாங்க. புதிதாக பார்க்குறவங்கள கூட பழக்காலம் பழகியவங்களை போல எளிதில் நட்பு கொண்டாடுவாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு ரீதியில் மனசில் பட்டதை பளிச்சுன்னு பேசுவாங்க. நீங்கள் இருக்கும் இடத்துல தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. சிலர் வேத சாஸ்திரங்களின் தேர்ச்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. தன் வயதை ஒத்தவர்களை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களின் நட்பையே இவங்க அதிகம் பெற்றிருப்பாங்க. பிற மொழிகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. இயல்பிலேயே முரட்டுத்தனம் பெற்றிருப்பாங்க. உறுதியான தெய்வ நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க. சிறந்த பேச்சாளர்களாக விளங்குவாங்க. பட்டிமன்றம், கருத்தரங்கம் ஆகியவற்றில் கலந்துக்கிட்டு பிரபலம் அடைவாங்க. ஆன்மீக துறையில் ஈடுபாடு கொண்டு இருப்பாங்க. ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலமாக புகழும் பணமும் ஈற்றவங்களாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை துணையை ரொம்பவே நேசிப்பாங்க. வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதக்காரர்கள் குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தோட நட்சத்திர அதிபதி ராகு, ராசி அதிபதி புதன், நவாம்ச அதிபதி சனி பகவான். மேலும் மிகவும் பொறுமைசாலியாக இவங்க இருப்பாங்க. சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் விதிகளை மீறவே மாட்டாங்க. சிறு வயதில் கூச்ச சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் தனிமையில் இருக்கிறதையே இவங்க விரும்புவாங்க. அவ்வளவு சுலபத்தில் மற்றவங்களோட பழகிட மாட்டாங்க. பேசுகிறதில் பொறுமையை கடைபிடிப்பாங்க. இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டாங்க. விளையாட்டுகளில் ஆர்வமும் தான் சார்ந்திருக்கும் அணியின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடணுங்கிற எண்ணமும் கொண்டிருப்பாங்க. நவாம்ச அதிபதியாக சனி இருக்கிறதால பொறுமையுடன் இருந்து காரியத்தை சாதிச்சுக்குவாங்க. பேசும்போது சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு படபடப்பாக பேசி மற்றவங்களோட மன வருத்தத்துக்கு ஆளாவாங்க. பேசும்போது குடும்பமான வரைக்கும் பொறுமையை கடைபிடிக்கிறது இவங்க நல்லது. மேலும் திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்களோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க 3ஆம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சனிங்கிறதால ஏமாற்றங்களை அதிகம் சந்திப்பாங்க. நம்பிக்கை துரோகிகளால் மன வருத்தம் அடைவாங்க. சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அதிகமாக சந்திச்சிருப்பாங்க. அதனால் பண்பட்ட மனம் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசினாலும் கூட தக்க முறையில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதக்காரர்கள் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அனுகிரகத்தால் எதையுமே சாதிக்கலாங்கிற எண்ணமும் கொண்டிருப்பாங்க. சித்தர்கள், ஆன்மீக அறிஞர்கள் போன்றவர்களை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பாங்க. பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் சண்டைகளை காண்பதில் விருப்பம் பெற்றிருப்பாங்க. உடன் பிறந்த சகோதரர்களை விட சகோதரிகளே அதிகம் உதவி செய்வாங்க இவங்களுக்கு. மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வதிலும் மூலிகைகளை தேடி அலைவதிலும் அலாதி பிரியம் கொண்டிருப்பாங்க. மற்றவர்கள் உங்கள் மனதில் உள்ளதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தமான ஆளாக இவங்க இருப்பாங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கான குணநலனை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளைப்படி மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஆனால் அஷ்டமத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடைகிறதால திடீர் தாக்கங்கள், மன அமைதி குறைவு, ஆரோக்கிய தொல்லை, கடன் நெருக்கடி, குடும்ப சுமை அதிகரித்தல் போன்றவை ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்கும். அதனால் அமைதியும் நிதானமும் தேவைப்படும் நேரமாக இந்த மாதம் அமையுது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனைப்படி நடந்துக்கிட்டால் ஓரளவேனும் துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். மேலும் மிதுன ராசியில் உள்ள குரு இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் குருங்கிறதால அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். ஜென்ம குருவாக இருக்கிறதால இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம்.
வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது தான். உத்தியோகத்தில் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையேன்னு கவலைப்படுறவங்க சக பணியாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குருவின் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதியுது. அதனால் இந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும். எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி காண குரு பகவான் பார்வை கை கொடுக்கும். சப்தமஸ்தானத்தை குரு பார்க்கறதால கல்யாண முயற்சிகள் கைகூடும். விட்டுப்போன வரங்கள் கூட மீண்டும் வரலாம். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் குருவால் பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். உங்களுக்கு உற்றார் உறவினரின் ஆதரவும் உண்டு. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும். உங்களுக்கு கடமையை செவ்வனே செஞ்சு முடிப்பீங்க நீங்கள். அதனால் நன்மை உண்டாகும். மேலும் உங்கள் ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன். அவர் 29/1/2026 அன்று கும்பராசியில் சஞ்சரிக்க போகிறார். அதனால் பாக்கியஸ்தானம் பலம் பெறுது. கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். அவர்களின் இல்லங்களில் நடைபெறும் சுப நிகழ்வுகளை முன்னின்று நீங்கள் நடத்த போகிறீங்க. பெற்றோர் வழியில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். அவர்கள் மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்களிடமும் காட்டுவாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறும். கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடி வரும். பழைய வாகனங்களை சீர் செய்து உபயோகப்படுத்துவீங்க நீங்கள். மேலும் மகரத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 7/2/2026 அன்று கும்பராசிக்கு செல்கிறார். இந்த காலத்தில் தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு குரு சுக்கிர பார்வை உங்களுக்கு இருக்கிறதால குழப்பம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச காரியம் கூட இப்போது நல்லபடியாக நடந்து முடியும். பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும். பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குறதுல அக்கறை காட்டுவீங்க நீங்கள். இந்த காலத்தில் குலதெய்வ பிரார்த்தனை தடைகளை அகற்றும். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி வளர்ச்சியையும் பிற்பகுதி தளர்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு விறுவிறுப்பான சூழல் உருவாகும். மேலும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்தும் உபயோகப்படுத்தி கொள்ள முடியாது. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியரின் ஆதரவு உண்டாகும். பெண்களுக்கு வீடு மாற்றம் இனிமை தரும். வேற்று இனத்தாரின் ஒத்துழைப்போடு கூட்டு முயற்சியில் வெற்றி காண போகிறீங்க நீங்கள். மேலும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 22, 23, 26, 27, பிப்ரவரி 1, 2, 6, 7. மேலும் மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள். மிதுன ராசி மிருக சீரிஷம் நட்சத்திரம் 3, 4 பாதத்துக்குரியவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படும் உங்களுக்கு இந்த தை மாதத்தில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசப்போகுது. ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பெரிய யோகங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தரப்போகிறார். அதுதான் விதி. அவர் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புத ஆதித்ய யோகம் உண்டாகும். அதனால் ஜனவரி 21 வரை அஷ்டம சூரியனின் பாதிப்பு குறையும். எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல தனித்துவம் பெறுவீங்க நீங்கள். உங்கள் புத்திசாலித்தனமும் அனுபவமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். எந்தவித நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் ஏற்படும் உங்களுக்கு. சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி தருவார். மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலையும் கூட முடிச்சு காட்டுவார். தொழிலில் எதிரிகள் விலகி செல்வாங்க. அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதால பொன் பொருள் சேரப்போகுது. பெண்களின் மனசில் இருந்த குறை நீங்க போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகி விற்பனையும் வருமானமும் அதிகரிக்க போகுது. பணியாளர்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்க போகுது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் விளைச்சல் வீடு வந்து சேரும் வரை விவசாயிகள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 23, 27, பிப்ரவரி 5, 9. பரிகாரமாக நீங்கள் மருதமலை முருகனை வழிபட நன்மை வந்து சேரும். மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திசாலித்தனத்தோட எதையும் சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஜீவனக்காரகனான சனியும் யோகக்காரகனான ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால நன்மை அதிகரிக்கும். உங்கள் வேலைகளிலோ வருமானத்திலோ முன்னேற்றத்திலோ தடைகள் இல்லைன்னு நிலைமை உருவாகும். என்ன வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கும் சக்தியும் உங்களுக்கு இருக்கும். பணியாளர்களுக்கு ஒரு பக்கம் மறைமுக தொல்லைகள் இருந்தாலும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் உண்டாகும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதியதாக என்ன செய்யலான்னு யோசிப்பீங்க. எடுக்கும் முயற்சிகளில் முடிவு வரும் வரை அதில் கவனமாக இருப்பீங்க. உறுதியாகவும் இருப்பீங்க. வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஆதாயம் தரும். கடந்த மாதம் வரை குடும்பத்தில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள் விலகும்.
அந்நியரால் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட சச்சரவுகள் முடிவுக்கு வரும். ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றி பெறும். அதே நேரத்தில் உங்கள் லாபாதிபதி செவ்வாயும் சகாய ஸ்தானாதிபதி சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால அனைத்திலும் கூடுதல் கவனம் தேவை. பணியாளர்கள் இந்த நேரத்தில் தங்கள் பொறுப்பில் கவனமாக இருப்பதும் மற்றவர் கூறும்படி செயல்படாமல் சட்டப்படி செயல்படுவதும் நன்மை தரும். சில வியாபாரிகளுக்கு வருமானம் வரித்துறை, விற்பனை வரித்துறை மூலம் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமான வேலைகளை மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே செய்கிறது நல்லது. ஜனவரி 29 வரை ராசிநாதன் புதனால எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முயற்சிகள் வெற்றியாகும். தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாக முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். மேலும் சந்திராசிரமம் 19, 20. அதிர்ஷ்ட நாட்கள் ஜனவரி 22, 23, 31, பிப்ரவரி 4, 5. பரிகாரமாக நீங்கள் தில்லை காளியை வழிபட முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு. மேலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிறரை வழிநடத்தும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த தை மாதம் புதிய வழியை காட்டும் மாதமாக இருக்க போகுது. ராசிக்குள் வக்கரமாக சஞ்சரிக்கும் குரு மனசில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம், அலைச்சல் உண்டாகும். செலவு அதிகரிக்கும். இருந்தாலும் அதன் வழியே உங்கள் நிலையிலும் நன்மையை ஏற்படுத்துவார். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். வீண் வம்பு வழக்கு தொல்லைகள் என்றிருந்த நிலை மாறும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியும் ராகுவும் போட்டி போட்டு உங்களை முன்னேற்ற பாதையில் நடைபோட வைப்பாங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனும் செவ்வாயும் உடல்நிலையில் கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவாங்க. இல்லைன்னா உங்கள் மனசுக்கு சங்கடம் தரும் அளவுக்கு வேலை பார்க்கும் இடத்துலையும் குடும்பத்திலையும் சில சம்பவங்கள் நடக்கும் விதமாக அமையும். தொழிலில் எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்படும். பல வழியிலும் செலவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் கடும் போட்டிகள் இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதற்கு தாமதமாகும். இருந்தாலும் இதெல்லாம் உங்களால் சமாளிக்க முடியும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியில் போய் முடியும். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து சொல்வதும் நிதானமாக செயல்படுவதும் நன்மை தரும். மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துறது நல்லது. பெண்களுக்கு மனரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நலக்குறைவு சற்று விலகும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 20, 21. அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 23, 30, பிப்ரவரி 3, 5, 12. பரிகாரமாக நீங்கள் வள்ளி மணாளன் முருகனை வழிபட வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.